ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகு தரும் கோடீஸ்வர வாழ்வு. இதன் தலைப்பு. கொடுக்குற விஷயத்தில் எப்போவுமே பாவக்கோள்களை அடிச்சுக்கவே முடியாது. இயற்கை சுபர்கள் கூட உங்களுக்கு கொடுப்பதற்கு 1000 முறை யோசிப்பாங்க. அவங்களுக்கு மேக்சிமம் கொடுக்க மனசே வராது. சட்டங்களை மதிப்பது, ரூல்ஸ் படி நடந்துக்கிறது, இப்படி போனால் தான் அப்படி, அப்படி போனால் தான் இப்படி அப்படிங்கிறது மாதிரி ரூல்ஸ் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க இயற்கை சுபர்கள் நன்மைகள் தருவதற்கு. ஆனால் பாவக்கோள்களுடைய நிலை அப்படி இல்லை. அவங்க ஒருத்தருக்கு நன்மைகள் தரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குற கிரகங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுலேயும் பாவிகளில் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் ராகு. இன்றைக்கு கலியுகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற கிரகமும் அவர் தான். ராகுவினுடைய அமைப்பு மட்டும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த தசா காலங்களில் அல்லது தனது புத்தி காலங்களில் கூட ஜாதகரை மிக உன்னதமான நிலைக்கு உயர்த்தி விடுவார். இதுக்கு அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிகளை நம்மளோட மூல நூல்கள் சொல்லி வச்சுருக்கு. நிறைய விதிகள் இருக்குது. அதில் ஒரு விதி பார்த்திங்கன்னா, இப்போ மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் அப்படிங்கிற இந்த வீடுகளில் ராகு நின்று அவருக்கு கேந்திரங்களில் இடைவிடாத கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ராகுதசம் நடக்கும்போது ஒருத்தர் மிக பெரும் வெற்றியாளராக மாறுவார் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அந்த கேந்திரங்களில் கிரகம் நிற்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எங்கேயாவது ஒரு கேந்திரம் காலியாக இருந்தால் கூட பெரிய அளவில் வெற்றிகள் அந்த திசையில் இருக்காது. ராகு ரொம்ப இயல்பாக செயல்பட்டு வெற்றி தரக்கூடிய அமைப்பு இந்த 5 வீடுகளுக்கும் உண்டு. இப்போ மேசத்தில் உங்களுக்கு ராகு இருக்கிறார் அப்படின்னா கடகம், துலாம், மகரம் இந்த 3 வீடுகள்லையும் தொடர்ச்சியாக கிரகம் இருக்கணும். இதில் கிரகம்னா கேது நேர் 7ஆம் வீட்டில் இருப்பார், அவரை கிரகம் தானே அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ராகுவும் கேதுவும் ஒரே ஆள் தான். இப்போ மேசத்தில் ராகு இருக்காருன்னா கடகத்தில் சந்திரன், ரிஷபத்தில் மகரத்தில் சுக்கிரன், துலாத்தில் சனி, இப்படி இருந்தால் இது ராகுவின் 3 கேந்திரங்களும் அடைபட்டிருக்குன்னு அர்த்தம். புரிச்சுச்சா உங்களுக்கு? அதே மாதிரி தான் கடகத்தில் இருந்தாலும் ரிஷபத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கும்போது சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பத்தில் தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்கணும். யாராவது ஒருவர் சப்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 7 பேரில் யாராவது ஒருவரோ இருவரோ மூவரோ இருக்கலாம். ஆனால் கேந்திரங்கள் இடைவிடாது ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கடகத்தில் இருக்கும்போது அதே மாதிரி தான் துலாம், மகரம், மேசம் இதில் கிரகங்கள் இருக்கணும். கன்னியில் இருக்கும்போதும் அதே மாதிரி தான் தனுசு, மீனம், மிதுனத்தில் கிரகம் இருக்கணும். மகரத்தில் இருக்கும்போதும் அதே கணக்கு தான். இதில் 3 சர வீடுகள் இந்த ராகு தரும் ராஜயோகத்தோடு தொடர்பு கொள்ளுதுங்கிறது ஒரு அற்புதமான உண்மை. சர வீடுகள் வலிமையானவன்னு நான் அடிக்கடி சொல்கிறதுனுடைய சூட்சமும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு புரியும். சர வீடுகள் மிக அதீத வலிமை கொண்டவையும், அதாவது 3 சர வீடுகளுக்கு ராகு ராஜயோகம் தரக்கூடியவராகவும், ஒரு ஸ்திர வீடு நிலைத்த வீட்டுக்கும் ஒரு உபய வீடு உபய வீட்டுக்கும் தான் பவர் தரார். இதில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இதில் மேசம், கடகம், மகரம் இந்த 3மே சர வீடுகள் வலிமையானவை. அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபங்கிற நிலைத்த சுக்கிரனுடைய ஸ்திர வீடு, இன்னொன்று கன்னி அப்படிங்கிற புதனுடைய வீடு. இந்த கன்னிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, புதன் இங்கே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3 வலுவையும் பெறுவாருங்கனால ராகு இங்கே உட்கார்ந்தாருன்னா முழுசாக புதனாகவே மாறிடுவார். அப்போ அதீத புத்திசாலித்தனம், அதனால் வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகங்கள், அதனால் கோடீஸ்வர வாழ்வு வாழக்கூடிய தன்மை போன்றவற்றை ராகு இங்கே இயல்பாகவே கொடுப்பார். மிதுன லக்ன, கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு யோகமான திசைன்னு ஒன்று இருக்குன்னா அது ராகு திசையை எடுத்து சொல்லலாம். நல்ல ஒரு கிரக சேர்க்கையோடு ராகு அமைஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமான வாழ்வியல் வெற்றிகளை பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ சர வீடுகள் 3 வீடுகளில் ராகு இருந்து அவருடைய கேந்திரங்களில் இடைவிடாது கிரகங்கள் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ மகரத்தில் ராகு இருக்கார், அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேசத்தில் சூரியன், செவ்வாய், சூரியன் இங்கே இருக்கார், கடகத்தில் சந்திரன் வலு, துலாத்தில் சனி உச்சம், வக்ரம், வலு. அப்போ 4, 7, 10 கிரகங்கள் அடைபட்ட இந்த அமைப்பில் ராகுதசை நடப்புக்கு வரும்போது அல்லது ராகு புத்தி நடப்புக்கு வரும்போது இவர்களுக்கு வாழ்வியலில் கோடீஸ்வர வாழ்வுங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும்.
இதுக்கு அடுத்தபடியாக ராகு மிகச்சிறந்த நன்மைகள் தரக்கூடியது உங்கள் லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லக்கூடிய 9, 10ஆம் அதிபதிகளை ஒரு சேர தொடர்பு கொள்ளும் போது கிடைக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த 2 பேரும் ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். ராகு எங்கே வேணால் இருந்துட்டு போட்டோம். முதல் விதி மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருக்கணும்னு சொன்னேன். 2வது விதி ராகு எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தர்ம கர்மாதிபதிகள் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2 பேரும் ராகுவோடு சம்மந்தப்படணும். அப்படி இருந்து ராகு தசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்துகிற காலங்களிலோ நிச்சயமாக மிக பெரும் வெற்றி, கோடீஸ்வர வாழ்வை தரும் யோகிதைகள் உண்டாகும். இப்போ சிம்ம லக்னம்னு சொல்லிட்டேன். சிம்ம லக்ன ஜாதகம் ராகு ரிஷபத்தில் இருக்கார், 10ஆம் வீட்டில். இவரோட சுக்கிரன் இருக்கார். விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ராகுவையும் சுக்கிரனையும் பார்த்துட்ருக்கார். இப்போ இது ராகு திசை நடப்புக்கு வந்துச்சுன்னா மிக அற்புதமான வெற்றிகளை தொழில் முறையில் கொடுக்கும். ராகு நின்ற வீட்டின் அடிப்படையில் யோகத்தை தருவார். முதல்ல சொன்ன விதிகள் ஏதேனும் வகையில் யோகத்தை கொடுத்துருவார். மேசம், ரிஷபம், கன்னி, கடகம், கன்னி, மகரம்ங்கிற இந்த 5 வீட்டில் ராகு இருக்கும்போது படிப்புனால வளர்ச்சி, திருமணத்தினால வளர்ச்சி, கூட்டாளிகள்னால வளர்ச்சி, பூர்வீக சொத்துக்கள்னால வளர்ச்சின்னு ஏதோ உழைக்காமலே கூட பணம் வந்துடுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். 2வது விதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ராகு எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்தில் தர்ம கர்மாதிபதிகள்னு சொல்லக்கூடிய 9, 10ஆம் அதிபதிகள் தொடர்பை பெறும்போது, ஒரு லக்கணத்துக்கு 9, 10ஆம் அதிபதியின் தொடர்பை பெறும்போது அதன் மூலம் ராஜயோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கிடுற நின்ற வீட்டின் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களை உருவாக்குவார். இப்போ நான் சொன்ன இந்த சிம்மலக்ன ஜாதகம் கூட ஒரு உதாரண ஜாதகம் தான். 10ஆம் இடத்துல ராகு. இவர் தொழில் முறையில் கோடிகளில் சம்பாதித்து கொண்டிருக்கும் ஒருவர். வேலையில் தான் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஜாதகம். தர்மகர்மாதிபதி அமைப்பு. ராகுதேச சுயபத்தியில் தான் ஃபாரின் போனார். இப்போ கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சு. டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கார். ராகுதேசம் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும்னு சொன்னேன். அதுவும் வெளிநாட்டில் தரும்னு நான் தான் பலன் சொல்லியிருந்தேன். அது அப்படியே நடந்துகிட்ருக்கு. வருஷம் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஜாதகத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பார். அப்போ இந்த அமைப்புகள் ராகு தரும் ராஜயோகம் மிகப்பெரிய வெற்றி, கோடீஸ்வரனாக்கிறதுக்கு இந்த 2வது விதியான தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பு கொள்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பார். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம். இப்போ மீன லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி குரு. 9ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி குரு. இவங்களுக்கு கன்னியில் ராகு. மீன லக்னம் கன்னியில் ராகு, லக்னத்தில் கேது, கன்னியில் ராகு. இதில் 9ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு மிதுனத்தில் இருந்தபடி 4ஆம் பார்வையாக அவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 4ஆம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வை ராகுவுக்கு இருக்கும். இந்த குரு ராகுவோடையே சேர்ந்து லக்னத்தை பார்த்துட்ருப்பார். இந்த ஜாதகம் திருமணத்துக்கு பிறகு ஒரு சாதாரணமான நிலையில் இருந்த ஜாதகம் திருமணத்திற்கு பிறகு மிக பெரும் கோடீஸ்வரனாக மாறுது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏற்படுற சூட்சுமம், வாழ்க்கை துணையின் மூலமாக வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பது, அதில் யோகம் கிடைப்பது, அதில் முன்னேற்றம் அடைவதுங்கிற மாதிரி வரும். இந்த தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பு கொள்ளும்போது ராகு ரொம்ப பெரிய நல்லவராக மாறுறாரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் ஒன்று மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருந்து அந்த கேந்திரங்கள் ஃபுல்ஃபில் ஆகிருந்ததுன்னா இந்த அமைப்பும். அடுத்த நிலையில் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஏதேனும் ஒரு வகையில் ராகுவோடு தொடர்பு கொண்டு ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் அடிப்படையில் வாழ்வியலில் வளர்ச்சி, முன்னேற்றம், யோக பாக்கியதைகளை ஜாதகர் தனது தசாகால புத்தி காலத்தில் ராகு கொடுத்து கோடி சொன்னாக்கிறாரு. இது ஒரு விதி. இது போக இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 4 பேரில் குறைந்தபட்சம் 2 பேர் தொடர்பு கொண்டு ராகுவும் ஒரு இயற்கை சுப வீட்டில் அமர்ந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் ராகு திசை நடப்புக்கு வரும்போதும் நீங்கள் ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும். புரிஞ்சுங்களா? இது 3வது சூட்சுமம். நிலைகளின் அடிப்படையில் அந்த முதல் நிலைங்கிறது டாப் மோஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது நிலைங்கிறது ஓகே, அதுவும் நல்லாயிருக்கும். 3வது நிலைங்கிறது பரவாயில்ல, இதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிஷபலக்கண ஜாதகம். ரிஷபலக்கண ஜாதகமான இவருக்கு கன்னியில் ராகு, 5ஆம் இட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்காரு. கூடவே உச்ச புதனும் இருக்கார். இவங்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இணைஞ்சு குருச்சந்திர யோகமும் ஏற்பட்டு 11ஆம் வீடு, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து குருவும் சந்திரனும் இந்த ராகுவை பார்க்குறாங்க. லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இப்போ புதன் ராகு ஆல்ரெடி ராகுவோடு உச்ச புதன் சேர்ந்திருக்க, ஆட்சி பெற்ற குருவும் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனும் பார்க்க இந்த ஜாதக அமைப்பு
குழந்தை பிறந்த பிறகு மாபெரும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வெற்றியை பெற்ற ஒரு ஜாதகம். புரியுதுங்களா? அப்போ ராகு கோடீஸ்வர வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இந்த விதிகளில் ஏதாவது ஒன்று பொருந்தி வரும். பாவக்கோள்கள் எப்போவுமே இருமுனை கத்தி மாதிரியானது தான். ஒன்று மிகச்சிறந்த வெற்றியாளர்களையும் கொடுக்கும், இன்னொன்று மிகச்சிறந்த மோசமான தோல்விகளையும் கொடுக்கும். ரெண்டையுமே கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வலிமை உண்டு. சுபக்கோள்கள் மிகப்பெரிய வெற்றியையும் தராது, அதே மாதிரி மிகப்பெரிய தோல்வியையும் தராது. அப்படிங்கிறது மாதிரி தான் போயிடும். ஸோ ராகு நன்மைகள் செய்ய இந்த 3 விதிகளில் ஏதேனும் ஒன்று உங்கள் ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.